guys, நம்ம இன்னைக்கு ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், டிஃபரெண்ட் எண்டிங்காவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரிவெஞ்ச் ட்ராமா பார்க்க பிடிக்குமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய ரிவெஞ்ச் ட்ராமா போட்டுருக்கோம், மறக்காம அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ட்ராமாவோட ஒன் லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினோட கசின் சிஸ்டரை லவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டுத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பாக்குறப்போ ஹீரோயினோட கசின் சிஸ்டர் வந்து படிக்கிறதுக்காக அப்ராட் போயிடுறா. ஆனா ஹீரோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஹீரோயினோட குடும்பத்துல இருந்து யாரையோ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஹீரோ வந்து வேற வழி இல்லாம ஹீரோயினோட கசின் சிஸ்டருக்கு பதிலா ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறான். அதாவது ஹீரோயினோட கசின் சிஸ்டருக்கு சப்ஸ்டிடியூட்டா வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருக்கான். ஆரம்பத்துல ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்காம தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்க ரெண்டாவது லைஃபும் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். சடனா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கசின் வந்து அப்ராட்ல இருந்து வந்த உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உண்டாக்குறா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்பிட்டு ஹீரோயினை போட்டு எக்ஸ்ட்ரீமா புள்ளி பண்றான். லாஸ்ட்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சோகமா வெளில வந்துட்டு இருக்காங்க. அதாவது டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அதுவும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா நீங்க இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வளர வளர உங்க கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகும், நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் இதை தான் யோசிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிளட் வாமிட் பண்றாங்க. ஹீரோயின் வயித்துல கைய வச்சுட்டு, சின் ஒரு வழியா உங்களுக்கும் எனக்கும் குழந்தை பிறக்க போகுது, இந்த குழந்தைய நான் நல்லபடியா பெற்றெடுப்பேன், இந்த குழந்தை வளர்றது பக்கத்தான் நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய நான் எப்படியாவது பெற்றெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோயின் சோகமா வீட்டுக்கு வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கசின், இவ பேர் வந்து லின், வந்து அப்ராடுக்கு படிக்க போயிருப்பா. இப்போ அப்ராட்ல இருந்து சடனா வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவதான் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கூட. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் உள்ள வந்த உடனே, நீ ஆசையா வளர்த்திய ஒரு நாய்க்குட்டி அது செத்து போயிருச்சு, கொன்னதும் கூட நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாயிருச்சு. நான் ஆசையா வளர்த்த நாய்க்குட்டியை எதுக்கடி கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அந்த சமயம் பார்த்து லின் வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் தான் வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, நீ எனக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா தானே வந்த, இப்போ நான் வந்துட்டேன், எங்க லைஃபை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது வந்து ஹீரோவோட வீடு, என்ன வெளில போய் சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அறையறாங்க. லின் பாத்தீங்கன்னா கரெக்டா கீழே விழுந்துடுறா. இந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வர கரெக்டா இந்த லின் வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அக்கா நான் உங்களுக்கு என்ன பண்ண, எதுக்காக நீங்க என்ன இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, எதுக்காக லின் நான் புள்ளி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி அடிச்சுட்டு போய் லின்னை பார்த்து, நீ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே நல்லவ நடிப்பா போட ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, அக்காவோட நாய்க்குட்டி இறந்து போயிருச்சு, அத நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு என் மேல பழி போடுறாங்க, நான் நிஜமா அந்த பப்பிய ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உடனே, ஒரு நாய்க்கா இவ்வளவு தள்ளி விட்டு அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, நம்ம ஆசையா வளர்த்த நம்ம பால் செத்து போயிட்டான், அவ கொண்டது இவதான், நீ அவகிட்ட கொஸ்டின் கேட்காம என்ன போட்டு திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லென் சொல்றா, நான் வேணும்ட்டே பண்ணல, தெரியாம இறந்து போயிருச்சு, ஆனா இவங்க என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அதான் இறந்து போயிடுச்சுல, எதுக்கு இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இப்ப அவ கூட நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், நான் ஒன்னு ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கல, என் ஃபேமிலியில பிரஷர் பண்ணாங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, நான் லவ் பண்ணது உன் கசின் தான், அவளோட சப்ஸ்டியூட்டா தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன், இப்போ அவ அப்ராட்ல இருந்து வந்துட்டா, நீ எங்க லைஃப்குள்ள வராத, எங்களை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா அப்படி பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. இது ஹீரோக்கு தெரியாம மறைச்சிட்டு, நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே கூடாது, நான் உன்னை லவ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நான் சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ சாகணும்ல நான் எப்பயுமே நினைச்சதில்ல, ஆனா எங்களை விட்டு ஒரு ஸ்டெப் நீ தள்ளியே இரு, என்னோட லைஃப்ல திரும்பியும் லின் வந்துட்டா, இதுக்கப்புறம் உனக்கு என்னோட லைஃப்ல இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது கேட்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் உள்ள வச்சுட்டு, பரவாயில்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு இப்ப கிடைக்க போதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லின் சொல்றா, அக்கா நீங்க தான் ஹெல்த்தியா இருக்கீங்கல்ல, நீங்க எப்படி சாவீங்க, எதுக்காக ஹீரோவை இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க,
ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், போய் அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து நம்ம டின்னர் சாப்பிட போலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா இருப்பாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நான் உனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீ பிரெக்னெண்டா வேற இருக்கியாமா, நீ பேசாம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிரு, உனக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, நீ ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு நீ ட்ரீட்மெண்ட் எடு, நீ சரி பண்ணதுக்கு அப்புறம் நீ குழந்தைய பெத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, முடியவே முடியாது, இது என்னோட ஹீரோவோட குழந்தை, நான் செத்தாலும் சரி நான் இந்த குழந்தைய கொல்ல விட மாட்டேன், நான் எப்படியாவது இந்த குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டருமே சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தைய பெத்துடு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு நிறைய மெடிசன் தரேன், அந்த மெடிசனை நீ ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த மெடிசன் சாப்பிட்டனால என் குழந்தைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவும் வராது, என்ன குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கும், மற்றபடி வேற எதுவும் இல்ல, அம்மா இல்லாம ஒரு குழந்தை கஷ்டப்படுறதை விட கொஞ்சம் வீக்கா பிறக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இனிமே சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஹீரோயினா லிண்டா கால் பண்றா. ஒரு ஹோட்டல் சொல்லிட்டு ஒரு ரூம் நம்பர் சொல்லிட்டு மறக்காம இந்த ரூமுக்கு வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ மட்டும் வரலன்னா உன் லைஃப்ல நீ தான் கஷ்டப்பட போற அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் எது வந்தாலும் இங்கே சொல்லு, நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லின் சொல்றா, உலக மரியாதை அங்க வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துட்டு அந்த ரூம் கிட்ட போய் ஓபன் பண்ணலான்னு போறப்போ கரெக்டா வந்து யாரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து ஹீரோயினை பெட்ல தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஹீரோ தான். சொல்ற, நீ தானே எனக்கு மெடிசன் கொடுத்த, உனக்கு என்ன நான் உன் கூட இந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணும், அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின்மே எவ்வளவோ சொல்றாங்க, நான் உனக்கு எந்த மெடிசனுமே கொடுக்கல, உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இது எதுவுமே லிசன் பண்ணாம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ரூமுக்கு வெளில பாத்தீங்கன்னா கரெக்டா லின் வந்து நிக்கிறான். அந்த சமயம் பார்த்து அவளுக்கு ஒரு கால் வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவளுமே சரி நான் அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போறதுக்குள்ள ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு ஹீரோ கிட்ட இருந்து வெளில வந்துட்டு இருக்கா. அந்த ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகி, நீ என்ன இவ்வளவு சீக்கிரமாவே வந்துட்டியா, நான் ஒன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தானே வர சொன்னேன், இதுக்கு சீக்கிரமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. லின் வந்து ஹீரோயினை போக விடாம தடுத்துட்டு, நீ சொல்லு உன்னை யாரு சீக்கிரம் வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு உன் பிளான் இது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ வந்து ஹீரோக்கு ட்ரக்ஸ் கொடுத்து நீயும் ஹீரோவும் ஒன்னா இருக்க மாதிரி காட்டுறதுக்கு நீ வந்து என்ன ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்க, நான் சீக்கிரமா வந்தனால ஹீரோ வந்து நான் தான் ட்ரக்ஸ் மிஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், எவ்வளவு கேவலமானவ நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா லின் உடனே கோவமாயி, நான் உன்னை எப்போ வர சொன்னா, உன்னை யாரு சீக்கிரமாவே வர சொன்னா, அது மட்டும் இல்லாம ஹீரோவும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நான் ஹீரோக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாதான் அவன் கிட்ட க்ளோஸா இருப்பான்னு எந்த அவசியம் இல்ல, நீ இவ்வளவு சீக்கிரமா வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல இதுலயுமே ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் கீழே விழுந்ததுல அவங்களுக்கு நல்லாவே அடிபட்டுச்சு. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோட குழந்தைய நீ வயிற்றுல சுமப்ப, ஹீரோட குழந்தைய சுமக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, ஹீரோ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க தான் வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே வயிற்றுல இருக்க என் குழந்தை இப்ப எப்படி இருக்கு, குழந்தைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நர்ஸ்மே உங்க குழந்தை இறந்து போயிருச்சு, கண்டிஷனுமே ரொம்ப மோசமா இருக்கு, அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா தான் பண்றாங்க. நீ இந்த மாதிரி எங்க இருக்க, உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க காட்டுறாங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஹீரோயினோட அம்மா. பார்த்த சீரியஸ்லி ஒரு மோசமான அம்மாவை நீங்க பாத்திருக்கவே முடியாது, இவங்க ரொம்பவே மோசமானவங்களா இருப்பாங்க. ஹீரோயினுமே முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே உனக்கு என்னாச்சுன்னு கேட்கல, உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணியை பத்தி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நம்ம 5 மில்லியன் பணம் கட்டணும், அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
ஹீரோயின் கேக்குறாங்க, அம்மா அவ்வளவு காசுக்கு நான் எங்கம்மா போறது, என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, அதான் உன் ஹஸ்பண்ட் நல்ல பணக்காரனாச்சு, அவங்கிட்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கி கொடு, வா நம்ம போய் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, அம்மா அப்பாக்கு என்னாச்சு, அப்பா கிட்ட கேட்டா அப்பா எவ்வளவோ காசு தருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, உன் அப்பாவோட கம்பெனி திவால் ஆயிருச்சு, நம்ம கம்பெனி இப்ப நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவு பணம் எல்லாம் உன் அப்பாவால கொடுக்க முடியாது, வா நம்ம சீக்கிரமா போய் ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணலாம், என்னால மட்டும்தான் நம்ம கம்பெனியுமே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நம்ம ஹீரோ போய் பார்க்க வேண்டாம், கம்பெனி இருக்க ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ சால்வ் பண்ண போறியா, எனக்கு எப்படி கம்பெனி ஹேண்டில் பண்ணுமாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தட்டி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஹீரோ கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அப்பயுமே ரொம்ப முடியல, பிளட் வாமிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கம்பெனி மேனேஜருக்கு கால் பண்ணி, வீட்டுக்கு வாங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேனேஜருமே வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி உங்க அப்பாவோட கம்பெனி வந்து இப்ப நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு, நமக்கு 15 மில்லியன் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ப கோவமா வந்து உள்ள வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் தான் வந்து ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சிட்டு, உனக்கு என்ன மயக்கினது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு மேனேஜர் கோவமாயி, இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் வந்து ஹீரோயினோட கம்பெனியோட மேனேஜர், உங்க கம்பெனி இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே கடுப்பாயி, அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல, அதுக்கப்புறம் இங்கே என்ன நின்றுட்டு இருக்க, எனக்கு அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, அவ என்னோட ரெஸ்பான்சிபிள், என்ன மீறி அவகிட்ட யாரும் பேசக்கூடாது, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி கத்துறான். மேனேஜருமே எதுவும் பேச முடியாம அவங்க போயிடுறாங்க. மேனேஜர் போன உடனே ஹீரோ வந்து ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கே ட்ரக்ஸ் கொடுத்துருப்ப, கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு கேவலமா இறங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சப்புன்னு அறையறான். ஹீரோயின்மே எவ்வளவோ சொல்றாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே ட்ரக்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ இது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, நம்மளோட குழந்தை இறந்து போயிருச்சு, இதுவும் கூட சொல்ல முடியாம இருக்கிறேன், ஆனா உனக்கு என் கஷ்டம் எதுவுமே புரிய போறது இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு முடிவு பண்றாங்க, இவன் கூட இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ உடனே, ஓ நான் உன்னை டைவர்ஸ் பண்ணும் தான் இவ்வளவு டர்ட்டியா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு தான் என் மேல லவ்வே இல்ல, நீ என்னோட சப்ஸ்டியூட்டா தானே மேரேஜ் பண்ணிருக்க, என்ன உனக்கு டைவர்ஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே, என்கிட்ட ஓவரா பேசுறியா, உனக்கு ஒரு நல்ல லெசன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரத்தனன்னு பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் ஒரு இடத்துக்கு. ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோட அப்பா மேலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோமே சரி வர அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தர நிறுத்திட்டு மேல இருக்க டாப் ஃப்ளோருக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், இன்னும் ஃபன்னே ஸ்டார்ட் ஆகல, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமே கையை தட்டி விட்டுட்டு அந்த சைடு பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா சூசைட் பண்றதுக்காக மாடியோட எட்ஜில நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய் பேச போறாங்க. அப்பா நீங்க சூசைட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, நீ பக்கத்துல வந்தா நான் குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து, அப்பா எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம், நீங்க அவசரப்படாதீங்க, உங்களோட கம்பெனியோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே, நீ எப்படிமா சால்வ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா நமக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுவான், மணியை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க, ஹீரோ நமக்கு மணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே, உங்களால 50 மில்லியன் தந்து என்னோட கம்பெனியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஹீரோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீங்க செத்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு பக்கத்துல இருக்க ஹீரோயின் ஷாக்கா, எதுக்காக எங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், உங்க அப்பா தான் வந்து கம்பெனி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களே, இந்த விஷயம் எல்லாம் உங்க அப்பா தான் எனக்கு டீச் பண்ணது, அதனால உங்க அப்பாவுக்கு ஒத்த பைசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து 15 மில்லியன் அளவுக்கு கடன் வரதுக்கு காரணமே ஹீரோவா தான் இருந்திருப்பான். ஹீரோயினோட அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்க தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரி அப்ப நீ என்ன டைவர்ஸ் பண்ணிரு, நீ டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ எனக்கு அமௌண்ட் தரணும்ல, அதுல இதை நம்ம கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு, நீ கேட்டா நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துடணுமா, என்ன எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்க வச்சாங்கன்னு தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட அப்பா தானே, உங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன், இல்ல அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, ப்ளீஸ் எங்க அப்பாவை மட்டுமாவது விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஓ நீ உங்க அப்பாவை காப்பாத்த நினைக்கிறியா, இப்போ நான் சொல்றத செய், நீ என் கால் முன்னாடி நில்டன் போட்டு என்கிட்ட கெஞ்சி கேளு உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு,
அப்படின்னு சொல்லி சைக்கோ மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நீ நில்லோன் பண்ணா உனக்கு 50 மில்லியன் பணம் நான் தரேன், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க நீ எதுவும் பண்ண வேண்டாமா, கம்பெனி போனா போயிட்டு போகுது, நீ வந்து நிலட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நம்ம கம்பெனி எப்படியாவது நான் காப்பாத்தியே தீருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நில்வன் பண்றாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க பாசமா வளர்த்த பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தன் காலில் விழுந்து கிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியாம அவங்க அப்பா கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா தன் கண்ணு முன்னாடி கீழே விழுந்த உடனே ஹீரோயின் பதறி போய் அப்பா அப்பான்னு சொல்லி கதறிட்டே போறாங்க. பார்த்து ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி என்னோட தம்பி இறந்து போயிட்டான், நீ பணம் கட்டாதனாலதான் உன் தம்பி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லாம் இது கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க ஆசையா வளர்த்த நாய் இறந்து போயிருச்சு, அவங்க தம்பி இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க, அவங்க குழந்தையுமே இறந்து போச்சு. இது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே பதறி போய் தூக்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க என்னால இதுக்கு மேல உன்னை லவ் பண்ண முடியாது, உன்னை லவ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு சுத்தமா இல்ல, சரி நீங்க வந்து போக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ உடனே பதறி போய் தூக்கிட்டு போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வெளியில நின்று யோசிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவ என்னை விட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னு செகண்ட் ஹீரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் உள்ள இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா உள்ள போய் பார்க்க போறான். உள்ள போய் செகண்ட் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், உன்னோட குழந்தை இறந்து போச்சுன்னா பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் உன் உடம்ப சரி பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்றாங்க எனக்கு ரொம்பவே வலிக்குது, நான் ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி இறந்து போயிட்டான், என்னோட குழந்தை இறந்து போயிருச்சு, என் அப்பா இறந்து போயிட்டாங்க, என்னோட தம்பியுமே இறந்து போயிட்டான், லைஃப்ல இப்ப யாருமே எனக்கு இல்ல சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு செகண்ட் ஹீரோமே அழுதுட்டு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு கேன்சர் இருக்க விஷயத்த வந்து நீ ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம், சாக போற கடைசியிலும் கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோமே சரி நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் ஹீரோ வெளியில வந்தோன்னு அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. உனக்கு என்னடா பாவம் பண்ணா, உன்னை உண்மையா லவ் பண்ணா, தவிர வேற என்ன பண்ணா, அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கிடல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோ சொல்ற நான் உன்னை வார்ன் பண்றேன், அவ என்னோட வைஃப் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க செகண்ட் ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருது. ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு நீ வந்து அவளை உன்னோட வைஃபா பாத்தியா இல்லாட்டி ஒரு மனுஷன் கூட நீ அவளை பாத்தியா, அவளை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்க, அவளோட அப்பா தம்பி எல்லாத்தையுமே நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அப்பதான் ஷாக் ஆகி என்ன ஹீரோனோட தம்பி இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு செகண்ட் ஹீரோமே என்னடா சும்மா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹீரோ திட்ட, அதுக்கு ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுட்டு இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல டிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. பக்கத்துல உட்காந்து பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். எந்திரிச்சு பாரு, யாரு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தா ஏன் முன்னாடி இந்த மாதிரி மயக்கத்துல இருக்கிறதுக்கு, என்ன முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இறங்கக்கூடாது, உனக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுப்பேன், எல்லாத்தையும் அனுபவிக்க நீ உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின் கிட்ட நீ நடிச்சது போதும், ஒழுக்க மரியாதை எந்திரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா வந்து அவங்களோட பையன் இறந்த சுகத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. பார்த்து லின் கரெக்டா வந்து அவங்க ஆன்டி கிட்ட போய் பேச போறா. ஹீரோயினோட அம்மா வந்து லின்னை பார்த்தோட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லின் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை தூண்டி விடுறா. இந்த மாதிரி அங்கிள் இறந்துட்டாங்க, உங்க பையனுமே இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்களுமே யாருன்னு சொல்லி கேட்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், அவதான் வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மாவுமே அழுதுட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரும், அவன் சரின்னு சொல்லிட்டு பேச போயிடுவான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு கான்சியஸ் வருது. பக்கத்துல பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பின் பார்த்து ஹீரோயினோட ரூம்குள்ள அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ன மாதிரி ஒரு லூசரை நான் பெத்ததுக்கு ரொம்பவே வேதனைப்படுறேன், ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட, இப்ப பாரு நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்னாலதான், உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன், வா வந்து ஹீரோ கிட்ட பேசி நம்ம கம்பெனி எப்படியாவது காப்பாத்தி கொடு, இப்போ நம்ம கையில இருக்குது அது ஒண்ணுதான், நீ ஹீரோ கிட்ட எப்படியாவது பேசி அந்த கம்பெனி எனக்கு எப்படியாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ உள்ள வந்து ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, அவள் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க எனக்கு எல்லாம் தெரியும், என் பொண்ணுக்கு எப்படி டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, இந்த விஷயத்த
விஷயத்த நீங்க யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இல்லம்மா என்னால ஹீரோ கிட்ட எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா இதை கேட்டோன்னு செம கடுப்பாயி இப்ப மட்டும் நான் சொல்றதை நீ செய்யல நானும் இறந்து போயிருவேன், நானும் சாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் தடுக்கிறாங்க. அம்மா நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க, எனக்கு இப்ப இருக்கிறது நீங்க மட்டும்தான், நான் ஹீரோ கிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மா பாத்தீங்கன்னா அப்பயுமே ஹீரோனை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி இப்படி நஷ்டத்துல போறதுக்கு காரணமே நீந்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ போய் ஹீரோ கிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஹீரோட அம்மா வந்து செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீயே ஒரு டாக்டர் தான் அப்படின்னு அவ்வளவு பணம் இருக்குதா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பிடிச்சு திட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட நீ இந்த விஷயத்துல தலையிடாத, சாரி எங்க அம்மா இப்படி பேசினதுக்கு, ஆல்ரெடி நான் என்னோட அப்பாவையும் தம்பியும் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வரவன் இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான், அவங்களையுமே நான் இழக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் ஹீரோமே சரி என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். செகண்ட் ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்து இந்த மாதிரி அழுது வடிஞ்சிட்டு போயிட்டு இருக்காது, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஹீரோ கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க பிஏ வந்து உள்ள வராங்க. ஹீரோ கேக்குறாங்க என்ன வேலை ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றான் பாஸ் இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க, நம்ம கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுமாமா அந்த விஷயமா பேச வந்திருக்காங்க, நம்ம மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட பேச போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு ஹீரோ செம டென்ஷன் ஆகுற, யாரு கேட்டு வந்து மேனேஜர் அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட உங்க கம்பெனியோட நாங்க கொலாபரேட் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கு ஹீரோ வரல அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மேனேஜர் நான் வந்தா போதும், நீ சார பார்த்து கெஞ்சு தானே வந்த, நீ எங்க இருந்து வந்திருக்க, சார் உன்னை பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து தெரியாது போல ஹீரோயின் தான் வந்து ஹீரோவோட வைஃப்னு. அந்த மேனேஜர் சொல்றான் ஹீரோ வந்து அவங்க கம்பெனியை ஒரே நிமிஷத்துல வாங்கிடுவாங்க, எவ்வளவுக்கு இந்த கம்பெனியை விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றாங்க நான் வந்து என்னோட கம்பெனியை வந்து விற்கிறதுக்காக வரல, கொலாபரேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம், யாரை கேட்டு நான் விற்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. மேனேஜர் சொல்றான் அந்த கம்பெனியோட சிஓவே இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த கம்பெனி ரன் ஆகுறதே ரொம்பவே கஷ்டம் தான், நீங்க பேசாம எங்களுக்கு அதை வித்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறாங்க. என்ன நிலைமை வந்தாலும் சரி உங்க கையில மட்டும் என்னோட கம்பெனியை கொடுக்கவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேனேஜருமே இதுக்கப்புறம் உங்க கம்பெனி எப்படி இருந்தாலும் ஓடாது, உனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க என்ன நடந்தாலும் சரி என்னோட கம்பெனி நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கான் போல. ஹீரோ சொல்றான் ஆன்ட்டி உங்க பொண்ணு நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, நீங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க நீங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க, இதுல நான் தலையிட விரும்பல, ஹீரோயின் வந்து உங்ககிட்ட அங்க சாரி கேட்க தான் வந்திருக்கா, அதை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து ஓ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தியா, சரி முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீங்க என்ன கேட்டாலும் சரி என்னால என்னோட கம்பெனியை தரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா வந்து அதான் வந்து ஹீரோ நில் டவுன் பண்ண சொல்றான்ல, அவன் கிட்ட நில் டவுன் பண்ணி மன்னிப்பு கேளு, நம்ம கம்பெனியை நமக்கே கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயி அம்மா நீங்க இப்படி பேசுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க சொல்ல உடனே ஹீரோயினோட அம்மா வந்து நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா, உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, நான் சொல்றத செய், நீ ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க தானே போனேன், உள்ள பொண்ணு இல்ல ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அவ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை குறைச்சா நடந்துகிட்டா நான் வந்து அவளோட காலை உடைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஒழுக்க மரியாதை நீ நில் டவுன் பண்ணு, அப்பதான் உன்னோட கம்பெனிக்கு நான் 15 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே நில் டவுன் பண்றாங்க. கேட்ட மாதிரி நான் நில் டவுன் பண்ணிட்டேன், தப்பெல்லாம் என்னோட தான், தயவு செஞ்சு என்னோட கம்பெனியை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு தர இழுத்துட்டு வந்து ஆபீஸை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறான். ஹீரோயின் அப்பயும் எப்படியாவது என்னோட கம்பெனியை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க இருந்து உயிரோட உறதுக்குள்ள நீங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில தள்ளி விட்டுறான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஹீரோ எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட ஆபீஸை சரி பண்ணலாம் முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முடியல, ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மேனேஜர் வந்து உங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரி உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க எவ்வளவு தைரியமா தான் இந்த ஆபீஸை எடுத்து நடத்துவ, சரி என்னமோ பண்ணிட்டு போ, உங்க அப்பா மாசம் மாசம் எனக்கு 5 மில்லியன் பாக்கெட் மணியா தருவாங்க, நீ இந்த கம்பெனி எடுத்து நடத்தல எனக்கு 5 மில்லியன் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க அம்மா என்கிட்ட 1 மில்லியன் தான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவங்க அம்மா கோவமாயி 1 மில்லியனை தூக்கி பிச்சைக்கார
பணக்காரங்களுக்கு போடு, எனக்கு 5 மில்லியன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம கம்பெனி கடன்ல இருக்கு, 50 மில்லியன் பணம் கட்டணும், நீங்க வந்து 5 மில்லியன் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா கோவமாயி, எவ்வளவு தைரியம் இருந்தா நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது நீ நடுவில் வந்து பேசுவ, நீ இந்த கம்பெனில வேலை பார்க்க ஒரு எம்ப்ளாயி, நான் இந்த கம்பெனியோட ஓனர், என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் உடனே அவங்க ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா இதுல என்னோட சேவிங்ஸ் இருக்கு, இதுல 1 மில்லியன் இருக்கு, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த மணியை வாங்கிட்டு இன்னும் நான் 4 மில்லியன் வாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப மேனேஜர் சொல்றாங்க, எனக்கு நம்ம கம்பெனி நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ்க்குள்ள நம்ம எப்படியாவது டெவலப்மெண்ட்டை காட்டணும், இல்லாட்டி நம்ம கம்பெனி நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தான் அவனை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த மேனேஜரை சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து கரெக்டா உள்ள வந்து டாக்டர் வராங்க. செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடுக்கணும் இந்த டைம்ல, ஆனா நீ இப்போ உட்காந்து இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது எங்க அப்பாவோட கம்பெனி, எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க, இதை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றான், இப்பதான் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, உனக்கு கேன்சர் வேற இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, சமயம் பார்த்து நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பேசாம நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, ஒன்னு நல்லபடியா பாத்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் இப்ப எதுவும் கேட்க விரும்பல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்ற, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், நீ இன்னுமே எங்க தான் இருக்க, நீ வந்து ஹீரோவா டைவர்ஸ் பண்ணிரு, ஏன் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் அப்ராட் போயிடலாம், உனக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நல்லா பாப்பாங்க, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து அப்ப டைவர்ஸ் கேட்டுப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோ கழுத்து பிடிச்சு வச்சுட்டு, உனக்கு நான் எப்பவுமே டைவர்ஸ் தர மாட்டேன், நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. செகண்ட் ஹீரோ சொல்றான், இன்னும் எதுக்கு நீ அவன் கூட வாழணும்னு நினைக்கிற, ஆனா அவன் உன குடும்பம் மட்டும்தான் படுத்திட்டு இருக்கான், நீ அவனோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெற்று தர போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வரலைனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குற இந்த மெடிசனை மட்டுமாவது ரெகுலரா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லின்னையும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. வந்து ஹீரோக்கு அப்படியே ஹெட்ல மசாஜ் பண்ணிட்டே, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. 2 பேரும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லின் சொல்றா, நீங்க என்னோட சிஸ்டரை வந்து என்னோட சப்ஸ்டியூட்டா தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், கொஞ்சம் கம்பெனி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்லி ஆனா அவளுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு, இந்த ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. லின் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாக்கு தான் கால் பண்றா. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட கொன்னவளை கொண்டு போய் அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க, நீங்க தான் அந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க டே அண்ட் நைட்டா 3 நாளா எதுவுமே சாப்பிடாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இப்ப என் உடம்பை விட இந்த கம்பெனி தான் ரொம்ப முக்கியம், நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்து கரெக்டா ஹீரோயினோட அம்மா உள்ள வராங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா, அம்மா இப்ப என்கிட்ட எந்த காசுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, உன்னோட தம்பியுமே இறந்து போயிட்டான், இந்த கம்பெனி என்னோட தானே, இந்த மாதிரி ஒரு கொலைக்காரி இந்த சிஓ போஸ்ட்ல உட்காருக்கு தகுதியே இல்ல, தைரியத்தில் நீ உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த சமயம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து நில்லன் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா, அப்போ அவங்க அப்பா கீழே கூட குதிச்சு செத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க, உன் தம்பியை கொண்டுட்ட, உன் அப்பாவையும் கொண்டுட்ட, எல்லாம் இந்த கம்பெனி அடையிருக்கு தானே, ஒண்ணு மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை ஏந்தா பேச்சேன்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஒழுக்க மரியாதையா இந்த கம்பெனியை என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த கம்பெனி என்ன பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த கம்பெனி இப்போ வந்து லோவா போயிட்டு இருக்கு, இதை நான் சரி பண்ணி கண்டிப்பா உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மாவுமே இந்த கம்பெனி மட்டும் நீ எனக்கு கொடுக்கலன்னா கோர்ட்ல தான் நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா 3 நாள் வீட்டுக்கே போகாம ஆபீஸ்லயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது இந்த கம்பெனியை நல்ல பொசிஷன் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. மேனேஜர் வந்த உடனே, நான் இந்த கம்பெனியை எங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன், முன்னாடி நான் உங்களை இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஆக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, நீங்க உங்க அம்மாவை வந்து நீங்க கம்பெனி சிஓ ஆக்காதீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க எப்படி கம்பெனில வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினோட அம்மா வந்து கேட்டுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவ,
நான் கம்பெனி சிஓ ஆனதுக்கு அப்புறம் ஒன்னதான் ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் தான் உங்களை கம்பெனி வைஸ் பிரசிடென்ட் ஆக்கியிருக்கேன், அவங்க இருந்தா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா எதுவுமே கேட்காம ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சைன் போட்டு கொடு, இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனியோட சிஓவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா அப்ப ரொம்பவே முடியல, அவங்க அந்த டாக்குமெண்ட்லயே வாமிட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, அம்மா நீங்க என் லைஃபை பத்தி எதுவுமே யோசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, உன்னாலதான் நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சு, வாயில இருந்து 2 சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா உடனே நீ சாக போறன்னு அர்த்தமா, எல்லாம் பார்த்து நான் ஏமாந்து போய் இந்த கம்பெனியை உனக்கே கொடுத்தவன் நீ நம்பிட்டு இருக்கியா, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து அதுல சைன் போட சொல்றாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத அம்மாவா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை எந்த சீரியஸ்லுமே. ஹீரோயினுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுல சைன் பண்ணி கொடுத்துறாங்க. ஹீரோனோட அம்மா அதை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த லின் வந்து வேணுட்டே வந்து ஹீரோயின் கிட்ட வம்பளுக்குறா, என்ன இப்போ உன்னோட ஆபீஸும் போச்சா, உன்னோட நாய் போச்சு, உன்னோட குழந்தை போச்சு, உங்க அப்பா போச்சு, தம்பி போச்சு, இப்ப எல்லாருமே போயாச்சு, அது மட்டும் இல்லாம நீ பிரெக்னெண்டா இருந்தன்னு கூட ஹீரோக்கு தெரியாது, எனக்கு எப்படி இருக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து நீ திருநப்போ, இப்போ நீ நல்லா கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட கையை பிடிச்சு வேணுட்டே நசுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கையை தட்டி விட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் உடனே நடிப்பு போடுறா, ஐயோ என்னால காலை நகர்த்தவே முடியல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை திட்டிட்டு போறா, அவனுக்கு என்ன பண்ண, எதுக்கு அவளை எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எனக்கு கால் வடைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க போல, வீல் சேர்ல வச்சுதான் ஹீரோ தள்ளிட்டு இருக்கான். அப்போ லின் வந்து ஹீரோவை கூப்பிட்டு சொல்றா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போலாம், எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கறக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாதான் உனக்கு சீக்கிரம் சரியாகும், அங்க வீட்டுக்கு போனா உன்னை யார் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு லின் சொல்றா, நம்ம வீட்டுக்கு போலாம், எங்க அக்கா என்ன நல்லா பாத்துக்குவாங்க, நம்ம வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவன் சொல்றா, அவதானே உன்னோட காலையை உடைச்சா, அவ எப்படி உன்னை நல்லா பாத்துக்குவா அப்படின்னு சொல்ல, இல்ல எங்க அக்கா என்ன நல்லா பாத்துக்குவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நான் உன்னை வீட்டுக்கே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் உன்னை குறைச்சி மதப்பிட்டுட்டேன், ஆனா நீ இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாம போயிருச்சு, உன்னாலதான் லின்னோட கால் உடைஞ்சு போச்சு, இதுக்கு நீ கண்டிப்பா நீ அவளுக்கு பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவ பண்ணதுக்கு தான் அவளுக்கு எல்லாம் நடந்திருக்கு, அவ ஒண்ணு நல்லவ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே கோவமாய் ஹீரோனோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, உடம்புல கால் இருக்குன்னா நான் ஒழுக்க மரியாதையே நான் சொல்றதை செய், இல்ல நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், அவளை நீ தான் டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும், இவளை மட்டும் நீ திருப்பி புள்ளி பண்ணணும்னு நினைச்ச நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, நான் அவளை டேக் கேர் பண்ணி பாத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி, உங்க அப்பாவோட கம்பெனி என் கையில தான் இருக்கு, அதை பேங்க் கரப்ட் ஆக்கணுமா வேண்டாமா நீ தான் முடிவு பண்ணணும், ஒழுக்க மரியாதையை நீ லின்ன பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ பாத்தீங்கன்னா லின்ன கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்ற, நீ பண்ண தப்புக்கு லின் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்காக லின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இன்னும் உடனே நல்லவன் நடிப்ப போட ஆரம்பிச்சிடறா. அக்கா நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க, நீங்க எது வேண்டி பண்ணல, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு அமுத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கையை தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, லின் மறுபடியுமே நடிக்கிறா, பரவாயில்ல இருக்கட்டும், அக்காக்கு என் மேல கோபம் இருக்கு போல, பரவாயில்ல என்னோட அக்கா தானே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அவனால நடக்க முடியாது இல்லையா, அவளை தூக்கிட்டு ஒழுக்க மரியாதை லின் கிட்ட இனிமேல் நடந்துக்கோ, மறுபடியும் நீ லின்ன புள்ளி பண்ணு நினைச்சேனா உன் காலையும் உங்க அம்மா காலையும் சேர்த்தே உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். ஹீரோனுக்கு தான் இது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா லின்னுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கறாங்க. லின் அதை குடிச்சிட்டு என்ன தண்ணி எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடு தண்ணிய ஹீரோயினோட மூஞ்சிலே ஊத்துறா. ஹீரோயின்மே அவனால எவ்வளவு ஆட முடியுமோ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, உள்ள பாத்ரூம் ரொம்ப நாறுது, போய் என்னோட பாத்ரூமை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம அவளோட ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து லின் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அவளுக்கு காலெல்லாம் உடையில, அவ நல்லாதான் இருக்கா. லின் வந்து வேணும்ட்டே நக்கலா பேசிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இங்க வந்து என்னோட ரெஸ்ட் ரூமை கழுவிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோயினை மூந்து பார்த்துட்டு, ச்சே ரெஸ்ட் ரூம் கழுவுனால உமாலையுமே அதே ஸ்மெல் வருது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின் சொல்றா, பிரஷ் வச்சு வாஷ் பண்ணது போதும், இப்போ கையை வச்சு வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரியே இருக்கு. இவ பாத்தீங்கன்னா சடனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுறா.
ஹீரோயின் கண்ணாடி பார்த்துட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சாக போறேன்னு தெரிஞ்சாலாவது உனக்கு என் மேல லவ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுல அவ பிரெக்னென்ட்னு வந்திருக்கு. பார்த்தோன்னா ஒரு விஷயத்த யோசிக்கிறா. இவளுக்கு பாத்தீங்கன்னா அப்ராட்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும். அவன் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் தான் இவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா. வயிற்றுல வளர குழந்தை எப்படியாவது ஹீரோவோட குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸா மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, நீ என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்கியோ, நீ டே அண்ட் நைட் வேலை பார்த்தாலுமே நம்ம கம்பெனி இன்னும் லோவா தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் வெளில போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாக்கு வந்து இந்த லின் ஏதோ கால் பண்ணி ஏதோ பிளான் போட்டு கொடுக்கறா. உடனே ஹீரோயினோட அம்மாவுமே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அம்மா உன்கிட்ட கோமா பேசிட்டேன், நீ மன்னிச்சிடு, நம்ம கம்பெனிக்கு இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஹோட்டல் ரூம் சொல்றேன், அங்க போய் நீ பாரு, நமக்கு கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே அம்மா என்னால போக முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு கொலைகாரி, உன்னாலதான் வந்து நம்மளோட கம்பெனி இப்படி டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே வேற வழி இல்லாம சரிம்மா நான் போறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லின் வந்து ஹீரோ கிட்ட வந்து, அக்கா இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, அக்கா போற போக்கே சரியில்லை, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி அக்காவை வந்து ஹோட்டல்ல பாத்தாங்களாமா, வேற ஒருத்தவங்களோட இருந்தாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ ஷாக் ஆகி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோமே ஓ அவ என்ன திருந்தவே இல்லையா, இந்த வேலை வேற பாத்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சொன்ன ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அங்கிள் தான். ஹீரோயின்மே எவ்வளவு கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் பாட்டுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான் ஹீரோயினை. அப்ப ஹீரோ கேக்குறான், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவோட அங்கிள் சொல்றான், நான் எதுவும் பண்ணலப்பா, அவதான் வந்து என்ன வந்து வர சொன்னா இந்த ஹோட்டல் ரூமுக்கு, தான் என்ன செடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே திட்டி அவனை வெளில அனுப்பி வச்சிடறான். ஹீரோ சொல்றான், உனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு, பண்ண தப்புக்கு உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போகும்போது அவங்க பிஏ கிட்ட அவளை அந்த ரெஸ்ட் ரூம்ல விட்டு வெளியிலேயே வரக்கூடாது, அவளுக்கு சாப்பிடறதுக்கு கூட எதுவும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா 3 நாளா எதுவுமே சாப்பிடாம அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்காங்க. நான் அப்படியே மயக்கத்துல இருக்காங்க. அப்ப ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, ஹீரோவை நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், ஹீரோ உன்னை லவ் பண்ணவே இல்ல, உனக்கும் ஹீரோக்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. ஹீரோயின் தான், அப்பா நான் மேரேஜ் பண்ண ஹீரோவை தான் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு ரூம்குள்ள போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா வந்து, சரிம்மா நீ தான் கரெக்ட், நீ வந்து சாப்பிடு, நான் உனக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் திறந்து பாக்குறான். ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஹீரோ உடனே வேக வேகமா தூக்கிட்டு வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா மயக்கத்துல அவங்க அப்பா கிட்ட பேச நினைச்சிட்டு, அப்பா என்ன தயவு செஞ்சு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, அப்பா நான் வந்து ஹீரோயினோட கசினை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன், ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோட அப்பா கோவமாயி, அவதான் படிக்கிறதுக்கு அப்ராட் போயிருக்கால, இப்போ நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் சுத்தமா சரியில்லை, நீ கண்டிப்பா அவளை மேரேஜ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. ஹீரோ உடனே கோவமாயி, உன்னாலதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் கரெக்டா லின் வந்து அந்த ரூம்குள்ள வரா. என்ன 3 நாள் சாப்பிடாம இருந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஹீரோயினோட தலகாணியில ஹீரோயினுக்கே தெரியாம ஒளிச்சு வச்சிடறா. லின் உடனே ஹீரோவை பார்த்த உடனே, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றான், பாரு இவ மேல எவ்வளவு பாசமா இருக்கா, ஆனா நீ இவளோட வாழ்க்கையை எடுத்துட்டல்ல, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் கேவலமானவ இல்ல, அவதான் கேவலமானவன் சொல்றாங்க. அப்ப லின் உடனே, சரி அக்காவை எதுவும் திட்ட வேண்டாம், நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தலகாணிக்கு பின்னாடில இருக்க ரிப்போர்ட்டை பாத்துறான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்குங்கிறது மாதிரி இருக்குது. இது வந்து லின் வந்து ஃபேக்கா வந்து ரெடி பண்ண ரிப்போர்ட். ஹீரோ அதை பார்த்துட்டு, நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ உள்ள வர, ஓ வயிற்றுல வரல குழந்தைக்கு இவன் தான் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோனையும் வச்சு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாயுது, என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா, அவ இப்ப பிரெக்னெண்டாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா இதை நம்பாம, அப்ப இந்த ரிப்போர்ட் என்ன பொய்யா, அவ வயிற்றுல வர
இந்த குழந்தைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் தூக்கி செகண்ட் ஹீரோ மூஞ்சிலே எறியறான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றா உனக்கு தான் மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஆமா அது என்னோட ரிப்போர்ட்டே கிடையாது, நான் பிரெக்னெண்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு உன் பிளேஸ் எதுன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் என்ன டைவர்ஸே ஆகல, அதுக்குள்ள உன் லவர் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இதை கேட்டோட செகண்ட் ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது, யாரை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே அடிக்கிறான். செகண்ட் ஹீரோ சொல்றான் ஹீரோயினை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்துல தேடினாலும் யாருமே கிடைக்க மாட்டாங்க, அவ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு தெரியுமா, அவளோட லவ்வுக்கெல்லாம் நீ வர்த்தே இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோமே ஆமா ஆமா ரொம்ப நல்ல பொண்ணுதான், யாருக்குமே கிடைக்காத நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா உள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளில வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு நான் உங்களை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா சோகத்துல உட்காந்து பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் லிண்டா வந்து எதுக்கு இவ்வளவு குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு வந்து லின்னோட ஃபேஸ பார்க்க ஹீரோயின் மாதிரியே தெரியுது. ஹீரோவுமே நல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவளோட கையை கிழிச்சிட்டு பெட்ல வந்து லைட்டா வந்து பிளட் ஆக்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணு வீட்டுக்கு வர சொன்னா நீ கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்றான். அவ பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்க ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் நான் நினைச்ச பிளான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கரெக்டா ரூம் குள்ளதான் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோக்குமே அப்பதான் கான்சியஸ் வருது. அவன் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து செமையா ஷாக் ஆகுறான். இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நானும் செகண்ட் ஹீரோவும் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கல, இப்ப நீயும் லின் பண்ணது மட்டும் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப லின் சொல்றா ஹீரோயின் கிட்ட வேணுட்டே எதுவும் பண்ணல, அவங்க நேத்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல உன் மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க போதும் நிறுத்துங்க, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கறத எனக்கு பார்க்க சுத்தமா சகிக்கல, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் பேசாம போயிருவேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி என்ன டைவர்ஸா, நான் எதுக்கு உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அதான் நீங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல இருக்கீங்களே, இதுக்கப்புறம் எனக்கு டைவர்ஸ் தரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப லின் உடனே சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ ப்ளீடா இருக்கத நோட் பண்றான். சரி நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா லிண்டா பண்ணிருப்பா. அவ சொல்றா இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல நான் தலையிட விரும்பல, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்ன நீ எதுவும் பண்ணிக்காத நாங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நீ எங்கேயும் போக கூடாது, நீ என்ன டைவர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோக்கு கொடுக்க வச்சிருந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவன் கூட நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க லின் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ண மாடி மேல வந்து நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான் நீ எதுவும் சூசைட் பண்ணிக்க வேண்டாம், இனிமேல் உனக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் வந்து ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் லவ் பண்றப்ப எடுத்த போட்டோவை பார்த்துட்டு என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒட்டுக்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறா. ஹீரோமே சரி நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அவங்க ஹீரோக்கு கொடுக்கணும்னு நினைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கூட ரொம்பவே சோகமா தான் உட்காந்துட்டு இருக்கான், ஹீரோயின் காணாம போயிட்டாங்கன்னு. அப்ப ஹீரோ அவங்க பிஏ கிட்ட சொல்லி என் ஒய்ஃபை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிஏமே தேடிட்டு தான் இருக்கும் பாஸ், உங்க ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. செகண்ட் ஹீரோ கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ கேக்குறா மெடிசன் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதா, நீ ரெகுலரா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க என்கிட்ட மெடிசன் நிறையவே இருக்குது, நான் ரெகுலரா மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றா நானுமே நல்லா தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்டேன், அப்ராட்ல வந்து இந்த ஸ்டமக் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா கொடுப்பாங்களாமா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் ஒன்னு வந்து கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா வந்து ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்குமே தெரியாது, ஆனா கால்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லிடுறாங்க இல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ஹீரோனே சரி உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா செகண்ட் ஹீரோ
கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கான், எங்கடா என் ஒய்ஃப், உனக்கு தெரியும்ல அவ எங்க இருக்கான்னு, ஒழுக்க மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றான், ஏய் அவ எங்க இருந்தா உனக்கு என்ன, இதுக்கு அவளை திருப்பி கண்டுபிடிச்சு அவளை ஹர்ட் பண்றதுக்கா அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் நினைச்சா உன்னோட ஷென் ஃபேமிலியே இல்லாம பண்ணிடுவேன், உங்க அப்பா எங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மரியாதை ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்ற, நீ என்ன மிரட்டினாலும் ஹீரோயின் நான் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்து செகண்ட் ஹீரோ போட்டு அடிக்கிறான், ஒழுக்கமா எங்க இருக்கான்னு சொல்லி, இல்லாட்டி நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோமே, நீ என்னதான் என்ன அடிச்சு கேட்டாலும் நான் செத்து போனாலும் ஹீரோயின் எங்க இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்றாங்க, உயிரோட இருக்கையில செத்து போயிட்டியா, எங்க போய் தொலைஞ்ச, கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, நீ மட்டும் இப்ப வரலன்னா நம்மளோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிரும், ஒழுக்கமா வந்து தொலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொன்னாங்க, அம்மா நான் ஃபைல் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா தான் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா நம்ம கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நம்ம பாத்தீங்கன்னா அந்த பேச்சை டைவர்ட் பண்றதுக்காக, நீ உங்க அப்பாவை கொன்ன, உன்னோட தம்பியை கொன்ன, இப்போ நம்ம கம்பெனியை அழிக்க போறியா, நீ மட்டும் வரலனா நானும் உங்க அப்பா மாதிரியே நம்ம கம்பெனி மேல ஏன் நின்று சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ கிட்ட, பாருங்க உங்க வைஃப் திரும்பி வந்துட்டா, இப்போ நீங்க எங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், உங்க பொண்ணு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாலோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு இழுத்துட்டு, ஒழுக்க மரியாதையா ஹீரோ சொல்ற கேட்டு நட, அவங்க என்ன சொல்ல நீ அதுக்கு ஒபே பண்ணு, எங்கேயும் தப்பிச்சு போலன்னு பாக்காத, நான் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம அவங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினை வந்து ஹீரோ வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா லின் வந்து ஹீரோக்காக ஆசையா குக் பண்ணிட்டு ஹீரோவை எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்ததை பார்த்து இவர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு, அக்கா நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காகவே லின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த லின்னுமே வந்து ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காம போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான்னா, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கூட சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம போன உடனே ஹீரோ கோவமாயி அவன் குடிச்சிட்டு இருக்க வைன் கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது லின்னுக்கு செம கடுப்பாகுது. ஜெலஸா கூட நம்ம கூட இப்படி பேசி சாப்பிட்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயின் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்ற, நீ அந்த டாக்டரோட குழந்தை தானே வயித்துல சுமந்துட்டு இருக்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க, நானும் டாக்டரும் வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தான், நான் இப்போ பிரெக்னென்ட்டா கூட இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ சொல்ற போய் எல்லாம் நான் நம்புவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு தெரியும் நீ பிரெக்னென்ட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர் வந்து வேலையை விட்டு போறாங்களாமா, அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு ஷாக் ஆகி வேக வேகமா செகண்ட் ஹீரோவை பார்க்க போறா. ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக தான் ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணான்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றான், உன்னால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நீ வந்து இதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணிட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்காத, நான் இங்க ஒர்க் பண்ணலாம் என்ன, நான் வேற எங்கேயாவது போய் ஜாப் பார்த்துக்குவேன், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோ அதே ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை அட்மிட் பண்றான். ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹீரோ கேக்குறேன், மெடிசன் எல்லாம் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கியா, நம்ம ஹீமோதெரபி பண்ணா கண்டிப்பா வந்து உனக்கு சரி பண்ணிடலாம். இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ உடனே, சரி நான் இதெல்லாம் போய் ஹீரோ கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ எதுவும் இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம், நான் சாகும்போது சந்தோஷமா சாகணும்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, எனக்கு கேன்சர் இருக்க விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றான், அவன் தான் இந்த அளவுக்கு ஹர்ட் பண்றான்னு தெரியுது இல்ல, அவனை விட்டுட்டு நீ பேசாம என் கூட வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படி எல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான், என்ன உனக்கு வேலை போயிருச்சா, வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சு கேட்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்ற, நான் ஒன்னும் அதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறான். அதுக்கு ஹீரோமே இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்க செகண்ட் ஹீரோ சொல்றான், இதுதான் ஹீரோயினோட மிஸ்கேரேஜ் ஆன சர்டிபிகேட்,
ஹீரோ சொல்றா, அட பாவிங்களா, அந்த குழந்தைய அபார்ஷனே பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றான். இப்போ செகண்ட் ஹீரோ சொல்றா, அதுல என்ன டேட் இருக்குன்னு பாரு. ஹீரோயின் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்கா, அது உன்னோட குழந்தை, எப்பயாவது உனக்கு எல்லாம் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சொல்றான், ஒருவேளை இந்த ரிப்போர்ட் ஃபேக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை தூக்கி போட்டுறான். அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றா, நீ இதை நம்பாம போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளியரா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து என்ன ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தாளா, அதுவும் ஏன் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பிஏ கூப்பிட்டு ஹீரோயின் எப்ப பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் வேணும், ஹாஸ்பிட்டல்ல கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அடுத்து லின் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அவனோட பாய் ஃப்ரெண்ட தான் பார்க்க வந்திருக்கான். இன்னதுக்கு கால் பண்ணி வர சொன்ன அப்படின்னு சொல்லி லின் கேட்க, அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், உனக்கு என்னமா, நீ நல்ல பெரிய வீட்டுல போய் செட்டில் ஆயிட்ட, எனக்கு சுத்தமா பணமே இல்ல, எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப லின் சொல்றா, சரி நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஏதோ பண்ண சொல்றா. சொன்ன வேலையை மட்டும் நீ பண்ணி முடிச்சிட்டேன்னா உனக்கு நீ கேட்ட பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரும் ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இனிமே அங்க இருந்து வேகமா ஓடி போறாங்க. அந்த சமயம் பார்த்து யாரோ ஹீரோயினை ஸ்டாப் பண்றாங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா லின் தான். ஹீரோயின் லின்ன பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க, உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ பண்ணு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து லின்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான். ஹீரோ வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க சர்வன்ட் லேடி கிட்ட ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, ஹீரோயின் மார்னிங் போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுமே உடனே என்னாச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து லின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி, அக்காவை இந்த மாதிரி ஹோட்டல்ல ஒருத்தவங்க கூட பார்த்தேன், வந்து அக்காவை சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ப்ரூஃபுக்கு போட்டோவும் அனுப்பி இருக்கா. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு வேகமா வந்து ஹோட்டலுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. இந்த லின்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, நான் இவளை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லின்னுமே சரி உனக்கு வேணா நீ இவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில போறா. லின்னோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்து அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில ஓடி வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா வேணுண்டே ஹீரோயினை தடுத்துட்டு நீ எதுக்கு வெளியில வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இன்னொன்னு எவ்வளவுதான் தப்பு பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு லின் சொல்றா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னை கீழே தள்ளி விட்டு உன்னோட வயிற்றுல இருக்க குழந்தைய கொன்னேன், அதெல்லாம் நீ இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, என் குழந்தைய கொன்னதுக்கு அப்புறம் கூட உனக்கு இன்னும் வெறி அடங்கலையா, இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் வந்து கையை தட்டி விடுறாங்க. அப்போ லின் பாத்தீங்கன்னா வேணுண்டே வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துடுறா. அவ கரெக்டா கீழே விழுந்து கிடக்கும். ஹீரோ வந்து லின்ன பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ லின் சொல்றா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே ஹீரோ சொல்றா, நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இது எதுக்கு நீ என்கிட்ட முன்னாடி சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு லின் சொல்றா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நான் பார்த்தேன், அதுக்குள்ள அக்கா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்க தெரிஞ்சுட்டு என்னை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்ப ஹீரோ சொல்றா, நான் ஒன்னையும் செகண்ட் ஹீரோயும் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்த, அதுக்குள்ள நீ இன்னும் திருந்தவே இல்ல, நீ இன்னும் அதே கெட்ட புத்தியோட இருக்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறா. பாத்தீங்கன்னா அங்க பயத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்து லின்ன பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவ முழிச்சோடனே ஹீரோ கிட்ட நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றா, நம்ம குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டோன்னு இந்த லின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது எல்லாமே இவளோட பிளான் தான், குழந்தை பிறந்தா அது ஹீரோவோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கா. மொத்த பழி இப்ப வந்து ஹீரோயின் மேலதான் விழுந்திருக்கு. அப்போ லின் சொல்றா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட குழந்தைய நான் நல்லபடியா பெத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றா, இது எதுக்குமே காரணம் நீ இல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தனியா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு உலகமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க.
லின் தான் என்ன வேணுட்டே கிட்னாப் பண்ணா, கூட இருந்தவங்க கூட லின்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அது எதுவுமே நம்பாம, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லின்னையும் என்னோட குழந்தையும் நீ ஹர்ட் பண்ணிருப்ப, உன்னால என் குழந்தை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப எனக்கு மட்டும் நடந்தது என்னவா, நானும் தானே உன்னோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருந்தேன், என்னோட குழந்தைய அந்த லின் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பயுமே லின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன நம்பாம போ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நான் வந்து லின்ன ஹர்ட் பண்ணவே இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரி ஒரு தரங்கிட்டவகிட்ட நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்லயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றா, எல்லா தப்பு பண்ணிட்டு என்கிட்ட டைவர்ஸ் வேற கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏவை கூப்பிட்டு ஹீரோயினை அங்க இருக்க தண்ணியில முக்க சொல்றான். அவனுமே முக்குறான். அப்புறம் ஹீரோ கேக்குறான், இப்ப சொல்லு நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் அவகிட்ட சாரி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றேன், நான் உனக்கு கடைசியா பான் பண்றேன், ஒழுக்கமா நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோ, இன்னும் நீ தான் கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், நீ எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, நான் எந்த தப்பு பண்ணல, நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றா, இவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் வந்து அந்த சர்வன்ட் லேடி சொல்றாங்க, பாஸ் இந்த மாதிரி மேடம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அவங்க எதுவுமே சாப்பிடல, இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப ஹை ஃபீவரா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ 3 நாளைக்கு அப்புறம் தான் ஹீரோயினை பாக்குறக்கே வந்திருக்கான். அப்ப ஹீரோ உள்ள வந்து கேக்குறான், எதுக்கு நீ இப்ப சாப்பிடாம இருக்க, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் தானே இப்படி சாப்பிடாம இருக்கியா, டைவர்ஸ் கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினே அப்ப ஆமா நீ டைவர்ஸ் பண்ணா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்ற, சரி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் என் ஃபேமிலில இருந்து நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கும் எனக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்பந்தான் ரொம்பவே சந்தோஷமாயி, எனக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசின விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, ஹீரோக்கு ஒன்னு மேரேஜ் பண்றதுல துளி கூட இஷ்டமே இல்ல, எனக்கு அவங்க கூட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பயமா இருக்கு, உன் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நினைச்சு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா ஹீரோட ஹார்ட் ஒன்னும் கல்லு கிடையாது, ஐஸ் கட்டி உருகும் போது ஹீரோவோட ஹார்ட் எனக்காக உருகாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டைலாக் பேசியிருப்பாங்க. ஹீரோயின் இப்ப இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் சீக்கிரம் உங்களையும் தம்பியும் பார்க்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லின் கரெக்டா உள்ள வந்துட்டு, என்ன ஹீரோ ஒன்னு அவ்வளவு சீக்கிரத்தை இங்க இருந்து போக விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டு நீ நல்லா சந்தோஷமா வாழும்போது நான் இதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லின் சொல்றான், பாரு ஹீரோ என்னதான் லவ் பண்றான், எனக்காக பாரு உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான், நீ எதுக்கு தேவையில்லாம எங்களோட லைஃப்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லின் சொல்றா, உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும், நான் இதுக்கு தெரியுமா வேக வேகமா அப்ராடுக்கு நான் படிக்க போனேன், ஹீரோவோட கம்பெனி அப்போ பேங்க் கரப்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது, அதனாலதான் நான் வேக வேகமா அப்ராடுக்கு போனேன், நான் பிளான் பண்ண மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹீரோக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா ஹீரோ பணக்காரனா இருக்கான், அதுக்கப்புறம் எப்படி நான் சும்மா விட முடியும், அதனாலதான் நான் ஹீரோ கூட திரும்பி வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் இதை கேட்டு லென்ன அடிக்கலான்னு போறாங்க. லென் அதுக்குள்ள அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இவளை தூக்கி வெளில போட்டுருங்க அப்படின்னு சொல்றா. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வேற ஒருத்தவங்களோட இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்து கோவமாயி, அம்மா நீங்க யார் கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் இது அங்கிள் பேங்க், அப்பா இருக்கும் போதே இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, இவங்க உங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, உங்களை விட சின்ன பையன் கூட நீங்க அஃபேர்ல இருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அங்கிள் உடனே, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போக போறான். இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து அவன் காது கிட்ட போய், பேபி நீங்க எதுக்கும் கோவப்படாதீங்க, நான் உங்களை நாளைக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன், நீங்க இப்ப கோவிச்சுக்காம வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தாய் கிழவிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து, நீ எனக்கு 4 மில்லியன் பணம் தரணும்ல, எப்ப தர போற, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால என் பாய் ஃப்ரெண்டு கோவிச்சுட்டு போறான், நாளைக்கு அவனை சமாதானப்படுத்துக்கு நான் அவனுக்கு ஒரு புது கார் வாங்கி தர போறேன், ஒழுக்க மரியாதை 4 மில்லியன் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, என் கிட்ட சுத்தமா மணி இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உங்களுக்கு 1 மில்லியன் பணம் கொடுத்தேன், அந்த 1 மில்லியன் பணத்தையே நீங்க செலவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீ கொடுத்த 1 மில்லியன் பணம் எனக்கு ஸ்பாக்கே கரெக்டா இருக்கும், நான் மத்த திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாமா, நீ ஹீரோ கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கும் ஹீரோக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நான் ஹீரோ கிட்ட மணி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மா செம கோவமாய் ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க.
யார கேட்டு நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ண? நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன போய் ஹீரோ கிட்ட நில்டன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அம்மா நான் நீங்க பெத்த பொண்ணுதானா? என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுமாமா? அவன் கூட போய் என்ன வாழ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட அம்மா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கத்தி எடுத்து வச்சுட்டு, நீ ஹீரோ கூட வாழ போலேனா நான் இங்கே குத்திட்டு செத்து போயிருவேன். சொல்லு நான் சாகணுமா? நீ ஆல்ரெடி உங்க அப்பாவை உன்னோட தம்பிய எல்லாத்தையும் கொன்னுட்ட, இப்ப என்னையும் கொல்லணுமா? நான் சாகத பார்த்தாலும் நீ சந்தோஷப்படுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு. என்னோட செல் எல்லாம் இப்ப கேன்சர் பரவிட்டு இருக்கு. இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. பார்த்தோம்னா அவங்க அம்மா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே பிளட் வாமிட் எடுத்துட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப சர்வன்ட் லேடி வந்து ஹீரோயினுக்கு எந்திரிச்சோன்னு மெடிசன் கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஹீரோ பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மா வந்து நேரா ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லின் சொல்றா, ஆன்ட்டி உங்க பொண்ணுக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிருச்சு. நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நான் உன்கிட்ட பேசவே இல்லை, நான் என் மாப்பிள்ளை கிட்ட பேச வந்திருக்கேன், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. லின் சொல்றா, என்ன மாப்பிள்ளையா? உங்க பொண்ணு எப்பயே டைவர்ஸ் பண்ணிட்டான், இப்போ உங்களுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அம்மா ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அவளோட செல்லுல கேன்சர் பரவிட்டு இருக்கு, அவ 3 மாசத்துல சாக போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே ஹீரோ ஷாக் ஆகுறா. என்ன ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். அப்ப ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நீங்க அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லின் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு மனசுக்குள்ளே, சே இவ எவ்வளவு துரத்தி விட்டாலும் ஹீரோ பக்கத்துலயே வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறாளே, இவளை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே ஹீரோ கிட்ட வந்து, எங்க அக்கா இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தாங்க, நீங்க அவங்கள டைவர்ஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு இப்படி கேன்சர்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல இருக்க டாக்டர் கூட எங்க அக்காவோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ரிப்போர்ட் ஏன் ஃபேக்கா இருக்க கூடாது? எங்க அக்கா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை தூண்டி விடுறா. ஹீரோமே ஒரு பைத்தியக்காரன்ல, அவன் லின் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட்டு, ஆமா ஹீரோயின் நல்லாதான் இருந்தா, அவளுக்கு எப்படி கேன்சர் வரும்? எனக்கு தெரிஞ்சு இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா டென்ஷன் ஆகி, அது எப்படி உடம்பு விஷயத்துல இப்படி எல்லாம் விளையாடுவாங்க? பொண்ணுக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லைதான், லிண்டா வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, அவ பேச்ச நம்பாதீங்க, அவ நல்லவளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லின் உடனே, ஆன்ட்டி எதுக்காக நீங்க என்ன பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பண்ண? நானும் ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க. ஹீரோயின் தான் வந்து ஹீரோ கிட்ட வாழ பிடிக்காம டைவர்ஸ் வாங்கிட்டு போனா, இப்ப என்னையுமே வாழ விடாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மறுபடியுமே ஏத்தி விடுறா. இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா அப்ராட் போறதா இருக்கா, அவங்க கூட போறதுக்காக தான் வந்து ஹீரோயின் மணிக்காக இப்படி எல்லாம் நடிச்சுட்டு இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாயி, இந்த லேடியை பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா கடுப்பாயி கத்த ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா? எங்க ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நீங்க எப்பயோ பேங்க் கரப்ட் ஆயிருப்பீங்க, கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒழுக்க மரியாதை அந்த லேடியை பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். பார்த்து கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் சொன்னாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க நடந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றா, அக்கா நீங்க ஒரு வழியா இங்க வந்துட்டீங்களா, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க உங்களுக்கும் ஹீரோக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு, இனிமேல் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறா. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல இங்க வராதீங்க, ஹீரோ கிட்ட எது பணம் கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா கடுப்பாய் ஹீரோயினை சப்புன்னு அறையறாங்க. என் அம்மான்னு கூப்பிடாத, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன் சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, நீங்க என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கண்டிப்பா எங்களுக்கு பணம் வேணும், இங்க வேணா இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க, இவளுக்கு கண்டிப்பா வந்து கேன்சர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ சொல்றான், ஓ பணத்துக்காக தான் இப்ப 2 பேரும் மாறி மாறி நடிச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்குதான் இவ்வளவு கேவலமா பிளே பண்ணிட்டு இருக்கீங்களா, சரி சரி உங்க பொண்ணை என் முன்னாடி நில்லுன்னு போட்டு கும்பிட சொல்லுங்க, அவ அப்படி பண்ணா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவரை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கேன்சருக்கு நம்பவே இல்ல.
பணத்துக்காக இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு இருக்க, அதான் ஹீரோ நில்லுன்னு போட சொல்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நில்லுன்னு பண்ண சொல்லி ஹீரோயினோட ஃபேஸ தரையில போட்டு அமுக்குறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெத்தில இருந்து ரத்தமே வந்துட்டு இருக்கு. அப்பயுமே அவங்க அம்மா ரொம்பவே ஃபோர்ஸா போட்டு அமுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா ஹீரோயின் மேல பாசமே இல்ல. இப்ப கூட ஹீரோ கிட்ட வந்து பணத்தை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு இவங்க கேட்கல. ஹீரோனோட அம்மா சொல்றாங்க, போதுமா அவன் நில்டன் பண்ணிட்டா, இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன பண்ணணும், இன்னும் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. போதும் நீங்க பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து 10 மில்லியன் பணத்தை தூக்கி கொடுக்கறான். அவங்க பாத்தீங்கன்னா செக் மட்டும் வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்காம கூட அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் அங்க மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. லிண்டா வந்து என்ன ஆண்டி பணம் வந்தோன்னு உங்க பொண்ணு விட்டுட்டு போறீங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினோட அம்மா கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை திட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ வந்து ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட காசுமே வாங்க முடியாது, நீ செகண்ட் ஹீரோ கூட ஓடி போறதுக்காக தானே நீ வந்து ஹீரோவை டைவர்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை நடு ரோட்ல இறக்கி விடுறாங்க. ஹீரோயின்மே கெஞ்சுறாங்க, அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா பாட்டுக்கு எனக்கு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நாங்க ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில பேர் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறாங்க. அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். செகண்ட் ஹீரோ யார் அவங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாருமே ஹீரோ தான் எங்களை அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நான் கேட்டு ஹீரோயின் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அங்கே பிளட் வாமிட் எடுத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் வேகமா வந்து ஹீரோக்கு தான் கால் பண்றான். ஹீரோயினோட போனை பாத்தீங்கன்னா அந்த லிண்டா எடுக்கிறா. செகண்ட் ஹீரோ சொல்றேன், நான் ஹீரோயினை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும், ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, நீ ஹீரோ கிட்ட போன கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லின் சொல்றா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு, ஹீரோயின் உயிரோட இருந்தா என்ன செத்தா எங்களுக்கு என்ன, ஹீரோ கிட்ட எல்லாம் போனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறா. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க லின் உடனே இல்ல அது ஏதோ ராங் கால் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்போ லின் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ ரொம்ப கோவமா தயவு செஞ்சு அவளை பத்தி என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட கேக்குறான், இப்ப ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, ஹீரோயினுக்கு ஸ்டொமக்ல இருக்க செல் எல்லாம் கேன்சர் பரவ ஆரம்பிச்சிருச்சு, அவங்க இன்டர்னல் ஆர்கன் ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி கூட எந்த யூஸ்மே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோமே அந்த டாக்டரோட கையை பிடிச்சிட்டு கதற ஆரம்பிக்கிறான். எனக்கு அப்ராட்ல சில டாக்டர்ஸ் தெரியும், அவங்க கிட்ட இருந்து நான் மெடிசன் வர வைக்கிறேன், தயவு செஞ்சு எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ டாக்டர் சொல்றாங்க, நீங்களும் டாக்டர் தானே, கொஞ்சமாவது நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு இதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது, அவங்க கண்டிப்பா எப்படி இருந்தாலும் இறந்துருவாங்க, நம்ம அப்படியே ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க சாக போற டைம் வேணா கொஞ்சம் டிலே ஆகும், ஆல்ரெடி அவங்க கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க, அவங்க பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு நீ எவ்வளவு நாள் டைம் இருக்குன்னு சொல்லி கேக்குறான். டாக்டர் சொல்றாங்க, அவங்க ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 6 மாசம் உயிரோட இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க 3 மாசத்துல இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க, இது வரைக்கும் அவங்க சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, நீ சொல்லு, நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு விஷ் லிஸ்ட் கொடுத்துட்டு இதுல எனக்கு நிறைய விஷஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், உன்னோட விஷ் லிஸ்ட் ரொம்பவே பெருசா இருக்கு, சரி ஒன்னொன்னா நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க, எனக்குமே நிறைய ஆசை எல்லாம் இருக்கு, ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து மூவி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட நம்ம படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோவே சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு போயிட்டு இருக்கிறத வந்து ஹீரோ அங்க பாக்குறான். ஹீரோக்கு இதை பார்த்து ரொம்பவே ஜெல்லஸா ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹீரோயின் ஹீரோயின் கூட தான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சமயம் பார்த்து லின் வந்து நீங்க இங்க யாரு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க அதுக்கு இவ சொல்றா, அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இது வந்து மிஸ்கேரேஜ் தானே, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வந்துட்டு இருக்கும்போது லின் வந்து ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு ஒரு சொந்தமான ஐஸ்லாண்ட் இருக்குல்ல அதுல மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கும் அழகான குழந்தைகள் எல்லாம் பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். இவன் வந்து ஹீரோயின் கூட ஹாப்பியா இருந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, என்னோட விஷஸ் எல்லாம் ஒண்ணு நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷ் வந்து எனக்கு பேபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
எனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா இதெல்லாம் பத்தி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாம நின்னுட்டு இருக்கா. லின் சொல்றா, நான் இது உங்ககிட்ட தப்பா கேட்டுட்டேனா, எதுக்கு நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கம்பெனி விஷயத்துல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால நம்ம மேரேஜ் பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லின்னுக்கெல்லாம் இதை கேட்டு செம கடுப்பாகுது. என்ன இவன் மேரேஜ் பத்தி பேசினாலே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து லின்னுக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா லின்னோட பாய் ஃப்ரெண்ட் காரன் தான் பண்றான். அவன் சொல்றான், நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ல, எனக்கு எமர்ஜென்சியா 1 மில்லியன் பணம் தேவைப்படுது, என் அக்கௌண்ட்ல போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு லின் சொல்றா, என்கிட்ட இப்ப சுத்தமா காசே இல்ல, இருந்தாலும் இப்படியே நான் உனக்கு ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறேன், எனக்கு கால் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட பிஏ வந்து, பாஸ் இந்த மாதிரி லின்னோட கார்டுல இருந்து சின்ன சின்ன அமௌண்ட் தான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பணத்தை வந்து ஏதோ ஒரு கிரிமினலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, என்ன பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றான், சரி அந்த கார்டை உடனே பிளாக் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து லின் பாத்தீங்கன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் தான் பார்க்க வந்திருக்கா. அவன் பாய் ஃப்ரெண்ட் காரணமே பணம் கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க லின் சொல்றா, என்னோட கார்டுல சடனா பிளாக் பண்ணிட்டாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல, என்னால மணியும் எடுக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் கார சொல்றா, என்ன என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கியா, மட்டும் எனக்கு பணம் தரலைன்னா உன்னை பத்தின எல்லா விஷயத்தையுமே நான் ஹீரோ கிட்ட சொல்லிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். லின் சொல்றா, நம்ம இவ்வளவு வருஷம் லவ் பண்றோம்ல, நான் இதுக்கு உன்னை ஏமாத்த போறேன், நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் மேல இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. ஃப்ரெண்டுக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கரெக்டா அங்க வந்துடுறான். அவ பார்த்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் நினைச்சிட்டா லிண்டா வந்து ஹீரோக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு நம்மள மாட்டி விட ட்ரை பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்து லின் கிட்ட எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். லின் உடனே, இல்ல நான் வந்து என்னோட தங்கச்சியை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே, உன் கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். லின் உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே சொல்றா. ஹீரோ உடனே வாங்கி அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. உடனே லின்னோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, என்ன பாக்க என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, உண்மை சொல்லு, இதுக்காக இந்த ஜுவல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்க, மட்டும் இல்லாம உன்னோட கார்டுல இருந்து நிறைய அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, யாருக்கு நீ அனுப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். பார்த்து ஹீரோவோட பிஏ வந்து லின்னோட பாய் ஃப்ரெண்ட உள்ள எடுத்துட்டு வரா. லின் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட பார்த்தோன்னே, யார் இவன், திருடனா, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை புடிச்சிட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் காரணமே வந்து லின்ன திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியமே தான் என்னையே தெரியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட சொல்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா இந்த லின் வந்து, எனக்கு இவ யாருன்னே தெரியாது, இவன் போய் சொல்லிட்டு இருக்கா, இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே லின்னோட பாய் ஃப்ரெண்ட அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒழுக்க மரியாதையா உண்மை சொல்லு, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் போன் பண்றான். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கிளியரா கேட்க, ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கூட மூவி வந்திருக்காங்க, அதனால அவங்க காலை கட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா லின்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, உனக்கு நான் லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ லின்னோட பாய் ஃப்ரெண்டுமே உண்மையில சொல்ல ஆரம்பிக்கிறான். லின் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நாங்க அப்ராட்ல இருந்து ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கோம், இப்போ லின் பிரெக்னென்ட் ஆனாலையா, அது என்னோட குழந்தை தான், அவதான் வந்து எல்லாம் பிளான் போட்டு கொடுத்தா, அவளோட குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகுற மாதிரி, அதுக்கு காரணம் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அவதான் செட் பண்ணா, நான் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே, லின் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கார சொல்றான், லின் வந்து அப்ராடுக்கு படிக்கலாம் வரல, உங்க கம்பெனிக்கு வந்து பேங்க்ரப்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, இங்க உங்களை வந்து லின்னுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துதான் அவ வந்து அப்ராடுக்கு ஓடி வந்தாலாமா. அதுக்கப்புறம் அப்ராட்ல இருந்து இங்க வந்து பார்த்தா நீங்க வந்து பணக்காரங்களா இருந்தீங்க, அதனாலதான் லின் வந்து மறுபடியும் உங்க கூட சேருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இல்லைன்னா அவ உங்களை திரும்பி கூட பாத்திருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வேற என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கார சொல்றா, நான் பணக்காரனா இருந்த வரைக்கும் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா, என்கிட்ட இருக்க பணம் போன உடனே என்ன விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட தாவிட்டா, அவெல்லாம் நல்லவளே கிடையாது, நான் சொல்றதா நம்புங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேக்குறப்போ ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அவன் பாத்தீங்கன்னா லின்ன போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லின் பயந்து போய், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இது செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து லின்ன விடாம முன்னாடி இருக்க தண்ணிக்குள்ள வந்து அவளை முக்குறா. அவ மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறா. அப்ப லின் வந்து அவளோட வாயாலே உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் தான் என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிச்சுட்டா, எப்படி நான் அவகிட்ட இருந்து ஒண்ணு பிரிச்சு டைவர்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன், கடைசியில உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்கவே மாட்டா, அவளோட அப்பா தம்பி எல்லாத்தையும்
எல்லாரையுமே நீ கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தா, அவ வயித்துல வளர்ந்தது உன்னோட குழந்தைதான். ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு உன் குழந்தைய கொன்னதுமே நான் தான். இப்போ எங்க போன நீ? ஹீரோயின் வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருந்ததா பிரெக்னென்ட் ஆனா நினைச்சிட்டு இருந்தல, இப்ப மட்டும் உனக்கு என்ன? ஹீரோயின் உன்னை மன்னிக்கவே மாட்டா, ஹீரோயின் கூட எப்பயுமே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா இவ பேசுறதெல்லாம் கேட்டு அவளை தண்ணில முக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவங்க மூவி பார்த்துட்டு வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மூவிக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோவே சரி பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான், எனக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரம் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே உடனே பதறி அடிச்சுட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்துட்டு அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினோட அம்மாவுமே எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அன்னைக்கு அம்மா உன்ன கோவத்துல கார்ல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, சரி எதுக்கு நின்னுட்டே இருக்க, சரிவா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ஆள் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினுமே யாருமா அவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு, அம்மா பார்க்க தானே வந்த, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இவங்க தான் லூ கம்பெனியோட பிரசிடென்ட், இவங்களுக்கு ஹலோ சொல்லு, நான் இவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு உன்னை நான் வித்துட்டேன், இதுக்கப்புறம் நீ பிரசிடென்ட் லூ கூட தான் இருக்கணும் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்கள என்ன அம்மா பணத்துக்காக பொண்ணையே விக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே கண்டுக்காம இவங்க அம்மா கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே கழுத்து பிடிச்சு நிறுத்திட்டு ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவே பயந்து போய் ஹீரோயின் மேலதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் மேல போய் பார்த்தா அந்த பிரசிடென்ட் லீ வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் வந்து சண்டை போட்டு காப்பாத்துறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். டாக்டர் சொல்றாங்க ஹீரோயினுக்கு சிவியரான ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, இப்ப அவங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க பொழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அப்பதான் எல்லாம் உண்மையே தெரியுது, ஹீரோயினுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அதனாலதான் அவன் நம்ம கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். சொல்றான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, தயவு செஞ்சு அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். டாக்டருமே நீங்க எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் ஹீரோயினை இதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டு வெளியில நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மனசு உடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோவா அடிக்கிறான். அதனாலதான் ஹீரோயினுக்கு இந்த நிலைமையே, அவ கடைசி நாள்ல வாழ்ந்துட்டு இருக்கா, அப்பயுமே அவளை நிம்மதியா விட மாட்டியா, இதுக்கு நீ மறுபடியும் அவள் லைஃப்ல வந்து அவளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ ரொம்ப கோவமா வந்து லென்ன பிடிச்சி தண்ணியில அமுக்கிட்டு இருக்கான். உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், அன்னைக்கு ஹீரோயின் அவங்க அம்மா கூட வீட்டை விட்டு போனப்போ நானா ஹீரோயினை மிஸ்பிஹேவ் பண்ண சொல்லி ஆள் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா நான் தான் ஆள் அனுப்புனேன், அவங்க அம்மாக்கார ஃபாலோ பண்ணிட்டே போ சொன்னேன், அவங்க நான் அனுப்புன ஆளுங்க தான், மாட்டிக்கிட்ட உன்னோட பேரை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறா. ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உன்னை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வெளில வந்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் சொல்றாங்க இப்போதைக்கு அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இவங்களோட டைம் 3 மாசம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பாசமா ஹீரோயின் கிட்ட போய் பேசுறான், தப்பெல்லாம் என்னோடதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு நான் உன் கூட வரேன், என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ சரி நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி செகண்ட் ஹீரோ கூட நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச வரான். நான் பண்ணதெல்லாம் தப்புதான், தயவு செஞ்சு என் கூட வீட்டுக்கு வா, நான் உன்னை ஸ்பெஷலா டாக்டர் எல்லாம் வச்சு நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், ஒரு ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட வாங்கியிருக்க, நீ தயவு செஞ்சு என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு, நான் செத்தா என்ன உயிரோட இருந்தா உனக்கு என்ன, இதுக்கப்புறம் என் லைஃப்குள்ள நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சொல்றான் சாரி தப்பெல்லாம் என்னோடதான், நான் லின் பேச்சு கேட்டுட்டு உன்னை நம்பாமது ஏன் தப்புதான், நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க இத்தனை நாளா நீ என்ன நம்பவே இல்ல தானே, இப்ப மட்டும் என்ன உனக்கு திடீர்னு ஞான உதயம் பிறந்துருச்சா, போ உனக்கு அந்த லின்ன தானே பிடிக்கும், அந்த லின் கூட சேர்ந்து வாழ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ சொல்றான் இல்ல இல்ல நான் மனசார உன்னதான் லவ் பண்றேன், செஞ்சுட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் சொல்றாங்க என்ன லவ் பண்றியா, உன்னோட லவ் எவ்வளவு டெரிபிள் ஆனதுன்னு தெரியுமா, நீ எங்க அப்பாவை கொன்ன, என்னோட தம்பியை கொன்ன, என்ன நிம்மதியா ஒரு நாளாவது நீ சாப்பிட விட்டுருக்கியா, என்ன எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிட்டே தான் இருந்த, எனக்கு உன்னோட லவ் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப செகண்ட் ஹீரோ
நடுவில் வந்து தடுத்துட்டு அதான் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்றல்ல, நீ எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, தயவு செஞ்சு அவ லைஃப்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டு வாசல்லே தான் வந்து கீழே இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாங்க. இதை பாத்தீங்கன்னா மழையெல்லாம் பெய்யுது. ஆனா ஹீரோயின் அப்பயுமே என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் கீழே போய் டஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வரும்போது அந்த டஸ்ட்பின் பக்கத்திலே வந்து ஒரு குட்டி நாய் இருக்கும். பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வளர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த டாக் மாதிரியே இருக்கு. ஹீரோ தான் வந்து அங்க கொண்டு வந்து வச்சிருப்பான் போல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காம உள்ள போயிடுறாங்க. ஹீரோ தான் அந்த நாயை தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இது பார்க்க பால் மாதிரியே இருக்குல்ல, பாலுக்கு பதிலா நீ இதை வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட பால் எப்பயோ செத்து போயிடுச்சு, அதுக்கு பதிலா நீ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா, என் முகத்திலே முழிக்காது, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோமே நீ என்ன பண்ணாலும் என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா லென்னையும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல தான் அடிச்சு வச்சிருக்கான். லென்னோட பாய் ஃப்ரெண்டை கையை கட்டி வச்சுட்டு நல்லா போட்டு அடிச்சிருக்கானுங்க போல. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து லென்னை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்கா, ஒன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லென்னை வந்து பிஏ வந்து கூப்பிட்டு போறான். ஹீரோ இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லென் வந்த உடனே ஹீரோ வந்து எனக்கு நாங்க ஆசையா வளர்த்த பெட் அந்த பால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதோட கொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லென் சொல்றா, நான் எதுவும் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டையை எடுத்துட்டு ஒழுக்க மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லென்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா லென்னை போட்டு எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான், நீ பண்ண தப்பெல்லாம் வந்து பப்ளிக் முன்னாடி ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னுமே பயத்துல சரி நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா வந்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ லென் கிட்ட ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாத்தீங்கன்னா பப்ளிக்ல எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. லென்னுக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டிருக்குல்ல, அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசிப் பண்றாங்க. பாரு அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு இது தேவையா, நான் பாட்டுக்கு பேசாம தானே இருந்தேன், எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ உடனே லென் கிட்ட நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அதை நல்லா கத்தி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னுமே அவ பண்ண ஒவ்வொரு தப்பையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் நாய்க்குட்டியை கொன்னது, பிரெக்னெண்டா இருக்கும்போது உன்னை கீழே பிடிச்சு தள்ளி விட்டு உன் குழந்தைய கொன்னது, உங்க அப்பா தம்பி சாவுக்கெல்லாம் காரணமா இருந்தது நான் தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி அழுதுட்டு இருக்கா. பாக்குற ஹீரோயின் சொல்றாங்க, நீ இன்னும் மாறவே இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் நான் தப்பு பண்ணு தெரிஞ்சு என்ன இப்படிதானே புள்ளி பண்ண, இப்போ என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அது எல்லாமே கேட்காம லென்னை சப்புன்னு அறிஞ்சிட்டு ஒழுக்க மரியாதையா அவ மன்னிக்கிற அளவுக்கு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப லென் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா, தயவு செஞ்சு நீ எப்படியாவது காப்பாத்து, தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்களை என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கதறா. ஹீரோயின் சொல்லிடுறாங்க, என்னோட லைஃப்ல என்னால உன்னையும் ஹீரோவை எப்பயுமே மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பப்ளிக் எல்லாம் சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க போல. போலீஸ் வந்து லென்னு பார்த்துட்டு என்ன உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு, ஹீரோ உங்களை அடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே இல்ல ஹீரோயினை அடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல போலீஸ் பாத்தீங்கன்னா ஹீரோவையும் லென்னையும் அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. என்ன பாத்தீங்கன்னா ஜெயில போட்டுறாங்க. ஹீரோ மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. லென்னுக்கு அடிபட்டனால அவளை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க போனை கட் பண்ணி விட்டுறாங்க. என்னோட அம்மா பாத்தீங்கன்னா நேரா ஹீரோ கிட்ட தான் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இருக்கிறதுக்கு இப்ப வீடு கூட இல்லாம பண்ணிட்டு இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையன் எல்லாத்தையுமே நீ தானே கொன்ன, ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ற ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது, அதுவும் அவ அட்வான்ஸ் ஸ்டேஜ், அது மட்டும் இல்லாம 3 மாசம் தான் உயிரோட இருப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட லைஃப்ல யாரெல்லாம் வந்து ஹீரோயினை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட இந்த வீடு கம்பெனி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உங்களை நடுத்தருல நிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்டோன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும், அவ வந்து செகண்ட் ஹீரோ கூட ஓடி போக்குறதுக்கு தான் இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கா, எல்லாம் உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பிளாஷ்பேக்ல ஹீரோயின் கூட இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு விஷ் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை பக்கம் தான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவன் கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஹீரோயினுக்கு அப்ப ரொம்பவே ஸ்டொமக் பெயினா இருக்கு. ஹீரோயின் மெடிசன் எடுத்து போடுறாங்க. ஹீரோ வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க ஹீரோயின் அதை வாங்காம அவங்க பாட்டுக்கு மெடிசனை சாப்பிட்டுட்டு போய் உட்கார்றாங்க. ஹீரோ சொல்றான், உன்னோட விஷ் லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குது,
போகுது, நீ கேட்ட ஒவ்வொரு விஷயமே நம்ம ஒண்ணுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ நல்லா பாசமா தான் இருந்திருப்பான். லென் வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆட்டிடியூடு அப்படியே மாறி இருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வேலை இருக்கு, உன்னோட விஷயஸ் எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஹீரோயின் இப்ப இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எதுவும் பேசாம கண்ணை மூடிட்டு இருக்கிறவும் ஹீரோ உடனே ஹீரோயின் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு மூக்குல கை வச்சு பார்த்துட்டு இருக்கான், மூச்சு வருதான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றாங்க நான் இன்னும் சாகல, இங்க இருந்து வெளில போறியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஹீரோயின் சொல்றாங்க உன்னால இறந்து போன என்னோட குழந்தைய எங்க அப்பாவையும் என்னோட தம்பி எல்லாம் உயிரோடு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீயும் நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுவுமே பேசாம வெளில போயிடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் எங்க அப்பாவோட தம்பியோட கலரைக்கு போறேன், அங்க போறதுக்கு முன்னாடி பூ வாங்கிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோமே சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையுமே ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதனாலதான் ஹீரோனோட அப்பா செத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அப்பாவோட கலரையை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்பா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன், உங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு இது எல்லாமே படைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், உங்களையும் தம்பியும் பார்க்க நான் சீக்கிரமா வரப்போறேன், உங்களையும் தம்பியும் கொன்ன விட நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட நான் எங்க அப்பா கூட கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோமே சரி நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கலரை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்து அவன் கிளீன் பண்றதுக்காக ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க அப்பாவை கொன்னதே நீ தான், நீ கொஞ்சம் வெளில போறியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கே நில்டன் பண்ணிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கல்லறையில இருந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதை கேட்டு கடுப்பாய் ஹீரோவை சப்புன்னு அறையறான். உன்னாலதான் என்னோட குடும்பமே அழிஞ்சு போச்சு, இங்க வந்து என்ன நல்லவங்க நடிச்சிட்டு இருக்கியா, தயவு செஞ்சு இங்க வந்து போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உனக்கு வேணா என்ன அடிச்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னால உன்னை செத்தாலும் கூட மன்னிக்கவே முடியாது, இங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ இருந்தாலுமே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் நீ ஒழுக்க மரியாதை இங்க இருந்து போறியா இல்ல இந்த வைன் பாட்டில உடைச்சிட்டு என் வயித்துல குத்திட்டு நான் செத்து போட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ வந்து நீ ஒன்னு இது பண்ணிக்காத நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோ வந்து நேர செகண்ட் ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு நீ டாக்டர் தானே, ஹீரோயினை காப்பாத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ சொல்றான் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு இந்த டிசீஸ் இருந்ததே தெரிய வந்துச்சு, அவ உன்னோட குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் குழந்தைய பெத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா நீ என்ன பண்ண, அவளை ஹர்ட் மட்டும் தான் பண்ண, உன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் அவ இப்ப இந்த நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கா, அதான் அவளுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கே ஆசையே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது, அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்போட கலர் எழுந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து என்னோட அம்மா வந்து வம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னாலதான் என் ஹஸ்பண்ட் என் பையன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, இங்க வந்து என்ன நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டவுட் இருக்கு, நீங்க தான் என்ன பெத்தீங்களான்னு, எனக்கு 5 வயசா இருக்கும் போது செமையா ஃபீவர் அடிச்சது, ஆனா நீங்க என்ன பொறுப்பாவே பாத்துக்கல, அப்பதான் வந்து என்ன தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, நீங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க பெத்த பொண்ணு மாதிரி என்ன ட்ரீட் பண்ணதே கிடையாது, எனக்குமே நிறைய டவுட் வரும், அதான் உங்க ஹேரை வச்சு உங்களுக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் பிறந்தது வந்திருக்கு, ஆனா நீங்க ஏன் மேல பாசமே வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க தம்பியுமே இப்படிதான் பார்க்காம விட்டு அவனை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க யார் சொன்னா, உன் தம்பியை நான் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டேன், நம்மளோட குடும்ப வாரிசே அவன் தான், அவனை எப்படி நான் நல்லா பாத்துக்காம இருப்பேன், ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கலதான், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வேற குடும்பத்துல போயிருவ, நீ ஒரு பொண்ணு தானே, ஒன்னு இருக்கு நான் நல்லா கேர் பண்ணி பாத்துக்கணும், உன்னால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க, அம்மா ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளையுமே ஒண்ணுதான், எல்லாத்தையுமே ஒன்னாதான் பாப்பாங்க, ஆனா நீங்க உங்க மனசுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் அம்மாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவங்க அம்மா கடுப்பாகி ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹீரோயின்
அங்க இருக்கிற செவுத்துல முட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னோட சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோ செகண்ட் ஹீரோ அங்க வந்து பாக்குறாங்க. ஹீரோனோட அம்மா அங்க இருந்து நான் ஒண்ணும் பண்ணல, தெரியாம தான் பிடிச்சு தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போட்டு ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோயினை செக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க அவங்களுக்கு கேன்சர் செல் வந்து உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு, அவங்கள காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். ஹீரோ சொல்ற நீங்க தான் இதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு, அதனாலதான் நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணேன், எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க ஹீரோயின் வந்து தூங்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட கேன்சர் செல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ உடனே சரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலனா ஹீரோயின் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ 1 மாசம் கூட டைம் இல்ல, அவங்க சீக்கிரமாவே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே சரி இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா டிப்ஸ் ஏத்திட்டே இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு கான்சியஸ் வருது. என்ன வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர்னு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றாங்க நான் ஹீரோ பார்க்கணும், அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே உடனே ஆசையா ஹீரோயினை பார்க்க வரா. ஹீரோயினே என்ன வச்சு என்ன பண்ண போற, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் உன்னை பொழைக்க வைக்க என்னால முடியும், தயவு செஞ்சு நீ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே சரி நம்ம வெளில வாக் போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவே சந்தோஷமா சரி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவங்க கிட்ட பர்சனலா பேசணும் அப்படிங்கிறான். ஹீரோ உடனே பக்கத்துல இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமா போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உடனே நீ என் பக்கத்துல வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோமே என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து இன்னும் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து என்னன்னு சொல்லி கேட்க வரும்போது ஹீரோயின் ஒரு கையில இன்ஜெக்ஷன் எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, அதை ஹீரோக்கு போட்டு விட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மயக்க இன்ஜெக்ஷன் தான். அதை போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு அங்கே இருக்கிறான். ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து பாக்குறாங்க ஹீரோ மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான் ஹீரோயின் நீங்க பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, தயவு செஞ்சு அவளை சீக்கிரம் பிடிச்சு கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினோட ஷூவை பாத்துறான். ஆனா ஹீரோயினை காணோம். ஹீரோயினுக்கு கால் பண்ணா காலுமே போக மாட்டேங்குது. லின் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிச்சு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிருப்பா. இப்ப லின் வந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா லின் வந்து ஹீரோயினை வந்து நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்தி இருப்பா. அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு நீ எதுக்கு என் லைஃப்ல வந்த, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. பிஏமே பாஸ் எங்க தேடியும் மேடம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அப்ப லின் மேல டவுட் வருது. லின் இன்னும் ஜெயில தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி லின் வந்து ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அப்ப லின் தான் வந்து ஹீரோயினை கடத்தி வச்சிருப்பா. உடனே லின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பின் பார்த்து லின் வந்து ஹீரோக்கு ஒரு போட்டோ அனுப்புறா. ஹீரோ உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ண லின் சொல்றா உன் ஒய்ஃப் உனக்கு உயிரோடு வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா, நீ மட்டும் வா, உன் பாடி கார்ட்ஸ் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோமே வந்து நீ ஹீரோயின் எதுவும் பண்ணிடாத, நான் மட்டும் தனியா வரேன் அப்படின்னு சொல்றான். இங்க லென் பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. உன்னாலதான் என் லைஃப்ல எனக்கு எதுவுமே கிடைக்காம போச்சு, நீ எனக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா தானே ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட. ஆனா ஹீரோ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சான். அவன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் வாழலான்னு பார்த்தா இப்போ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்ன எத்தனை பேர் புள்ளி பண்ணாங்கன்னு தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்து எல்லாருமே அபியூஸ் பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க வரான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை விட்டுரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லின் சொல்றா நீ தனியா வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே உனக்கு என்ன வேணும், ஒழுக்க மரியாதை ஹீரோயினை விட்டுரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லின் சொல்றா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் இவ்வளவு போக விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ சொல்றா என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க, ஒழுக்க மரியாதையா ஹீரோயினை போக விடு, இல்லாட்டி நான் உனக்கு ஒன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லென் சொல்றா நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறா. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்றேன், என்ன மட்டும் தானே லவ் பண்ணிட்டு இருந்த, நீ என்ன மட்டும் தானே கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்ன, நடுவுல எதுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ண, இந்த உலகத்திலே நான் யாரை வெறுக்கிறேனோ அந்த பொண்ணையே லவ் பண்ணிருக்க, அவளை நீ என்னோட சப்ஸ்டியூட்டா தானே பார்த்த, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கோ, நான் ஹீரோயினை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டுறா. ஹீரோன்னு கத்தி எடுத்து அவனோட காலை அவனே குத்திக்கிறான். ஆனா
உனக்கு இது போதுமா, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு லின் சொல்றா எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோயின் வந்து லின் கையில இருக்க கத்தியை வாங்கி அவங்களே குத்திக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் உயிர் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து ஓடிடுறா. நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கல, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓடிடுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாகருக்கு முன்னாடி அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா, நான் அந்த ஜென்மத்துல உன்னை பார்க்கவே கூடாது, ஒன்னு மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹீரோவை மன்னிக்கவே இல்ல. அப்போ செகண்ட் ஹீரோமே அங்க வந்துடுறான். அப்போ அவங்க பிஏ வந்து ஹீரோ கிட்ட பாஸ் இந்த மாதிரி லின் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றான் அவ எங்க இருந்தாலும் புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட டெட் பாடியை வந்து அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு ஹீரோயின் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பிஏ வந்து பாஸ் மேடம் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு லாஸ்டா பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்கா, நான் இவ்வளவு இப்படி ஹக் பண்ணிட்டு இருந்தா அவ சீக்கிரமாவே சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, நீ லாஸ்டா சொன்னல நான் தான் உனக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செய்யணும்னு, அதை நான் இப்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோவுமே எதுவும் சொல்ல முடியாம அவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கஷ்டப்பட்டதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட போட்டோ எடுத்துட்டு போய் என்னோட அம்மாவை தான் பார்க்க போறான். ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாம ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி தான் ரோட்ல இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து உங்க பொண்ணு இறந்து போயிட்டா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, உங்க லைஃப்ல உங்களுக்கு வரவன் இப்ப யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இன்னும் இப்ப யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. இது என்னதான் காட்டுறாங்க, அவளை பாத்தீங்கன்னா ஜெயில அங்க இருக்க கைதிகள்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுமே வேற வழி இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போட்டோ வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன் லைஃப்ல உன்னை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இப்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உன்னோட லைஃப்ல உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வாழ்ந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினோட விஷ்லிஸ்ட் எல்லாம் எரிச்சிட்டு ஹீரோமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். கடைசியில ஹீரோமே பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ ஹாஸ்பிட்டல் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஓடி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோ வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து எல்லாம் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லா அமௌண்ட்டுமே டொனேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டிராமா ஒரு சேட் எண்டிங்கா முடிஞ்சாலுமே இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான எண்டிங்கா முடிஞ்சிருக்கு. ஹீரோயினை கஷ்டப்படுத்திட்டு இருந்த அவங்க அம்மாவுமே பைத்தியம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லென் பாத்தீங்கன்னா இனிமேல் லைஃப் லாங் ஜெயில தான் இருக்க போறா. ஹீரோயினை எந்த அளவுக்கு அவ புள்ளி பண்ணாலோ இப்ப ஜெயில எல்லாருமே அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் லாங் இது ஒரு பனிஷ்மெண்டாவே இருக்க போகுது. ஹீரோமே பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். இதுல ஹீரோயின் தான் பாவம் இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.